எதிர்க்கட்சி அரசியலுக்கு பொருத்தமான தலைவர் யார்? போரினால் முழு உலகமும் தற்போது நெருக்கடியில் உள்ளது. ஒவ்வொரு நாடும் இந்த நெருக்கடிகளுக்கு தனித்துவமான தீர்வுகளை தேடி வருகின்றன. இதற்கிடையில் எமது நாட்டின் எதிர்க்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? கடந்த சில நாட்களாக கூட்டணிகளை உருவாக்கி தலைவர்களை தெரிவு செய்வது தொடர்பில் பேசி வருகின்றன. அதே நேரம் சில தலைவர்கள் சில கட்சிகள் இருப்பதாகவும் கூறி வந்தார்கள். தற்போது உண்மையில் எதிர்க்கட்சி அரசியலுக்கு தகுதியான தலைவர் யார்? நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். இன்று கட்சி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பிற்கு கட்சியின் விண்ணப்புவ தொகுதி அமைப்பாளர் ஜெவின் பெர்னாண்டோவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அழைத்திருந்தது. எதிர்க்கட்சியில் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட தலைவராக நாமல் ராஜபக்சவே இருப்பதாக ஜெவின் பெர்னாண்டோ கூறுகின்றார். அண்மையில் நாமல் ராஜபக்ச இந்தியாவில் நடத்திய கலந்துரையாடல்களே இந்த நாட்டு மக்களுக்கு போதுமானதாக இருக்கின்றன. இன்று அவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசுகின்றார் என்று பாருங்கள். ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் என்ன பேசுகின்றார் என்பதை பாருங்கள். அவர் யாரையாவது அவதூறு செய்கின்றாரா? அதுதான் ஒழுக்கம். அவர் தனது இனம் மற்றும் மதத்தை அச்சமின்றி ஒரு நல்ல ஆளுமையோடு வெளிப்படுத்துகின்றார். நான் அண்மையில் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது ஐக்கிய தேசிய கட்சியின் பல உறுப்பினர்கள் வந்து இந்த முறை நாம் நாமல் ராஜபக்சவுக்கு வெற்றியை தருவோம் என்று கூறினார்கள். 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவே உறுதியான ஜனாதிபதி என்று அவர்கள் பகிரங்கமாக இம்மிடம் கூறினார்கள். அது யாராலும் தடுக்க முடியாது. இப்போது இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச என்ன கூறுகின்றார்? இன்று கண்டியில் ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். நாமல் ராஜபக்சவே தலைவர் என ஐக்கிய மக்கள் சக்தியால் கூற முடியாது அல்லவா? ஆகவே தமது கட்சியில் உள்ளவர்களை தலைவராக்குவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். ஆகவே அது எனது ஒரு நல்ல விடயம். அதனால் அது எனக்கு பிடித்திருக்கின்றது. தமது கட்சியை சேர்ந்தவரை ஒரு தலைவராக கடுமையாக உழைப்பது என்பது இந்த நாட்டில் அரசியல் ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகின்றது என்பதை காண்பிக்கின்றது. இறுதியில் மக்களின் தலைவர் யார் என்பதை மக்களை தீர்மானிப்பார்கள். இல்லை, சஜித்தால் முடியுமா முடியாதா என்பதை மற்றொரு அரசியல் கட்சியால் தீர்மானிக்க முடியாது. எனவே இந்த நேரத்தில் எனது முயற்சிகள் இந்த நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள சவால் தொடர்பானவை. எமக்கு ஒரு உலகளாவிய சவால் இருக்கிறது. எனவே இத்தகைய சூழ்நிலைகளில் எமது கட்சி எவ்வாறு நடந்து கொள்ளும்? நாம் மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கேற்ப நாம் எமது அரசியலை செய்கின்றோம். எனவே நான் ஏனைய கட்சிகளின் அரசியலை தேடப் போவதில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவ்வாறு கூறும்போது எதிர்க்கட்சி அரசியலுக்கு ஒரு பொருத்தமான தலைவரை கண்டறிய ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கூறுகின்றார். ஒரு இணைப்பு நிச்சயமாக தெரிகின்றது. அது எதிர்காலத்தில் நிகழும். இப்போது ரணில் விக்ரமசிங்க நோய்வாய்ப்பட்டுள்ளார். அவர் குணமடைய பிரார்த்திக்கின்றோம். இணைவு தொடர்பில் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கலந்துரையாடியுள்ளார். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இல்லையென்றால் இருவரும் வேறு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் மக்கள் இணைந்து செயற்பட தீர்மானித்துவிட்டனர். ஒரு சாதகமான முன்னேற்றம் இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட், மக்களுடன்.